ஹாய் மக்களே, சிரஞ்சீவி சீரியல் ஏப்ரல் 1 2026 என்ன நினச்சின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. சிரஞ்சீவி சீரியலில் திவாகர் கர்நாட்டை வேட்டி சட்டெல்லாம் போட்டுட்டு அண்ணன் அப்படின்ட்டு போகிறாரு. அப்படியே பார்த்து அப்படியே அரசியல்வாதியோட கலை உனக்கு அப்படின்னு சொல்லி அரசியலில் எப்படி நடந்துக்கணும்னா, எப்பயுமே அரசியல்வாதினா சத்திரியனாக இருக்கக்கூடாது, சாணக்கியனாக இருக்கணும். நான் சொல்கிறது மட்டும் நீ கேட்டி நடந்துக்கிட்டீங்கன்னா இந்த ஏரியாவே நம்ம கோட்டை கட்டி ஆளலாம் அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு. நீங்கள் சொல்கிற மாதிரியே நான் நடந்துக்கிறேன்னு அப்படின்னு சொல்கிறாரு திவாகரும். அவருக்கு பிரேஸ்லெட்டு, செயின் அதெல்லாம் போட்டு விடுறாரு. இவளும் ரொம்ப சந்தோஷப்பட்டு போட்டுக்கிட்டு கண்ணாடியில் முன்னாடி நின்றுக்கிட்டு இப்போ வணக்கம்னு சொல்லி பார்த்துட்ருக்காரு திவாகர். இதை ஜெயந்தி பார்த்துட்டு என்ன பண்ணிகிட்ருக்கா அந்த முண்டக்கண்ணன்னு சொல்லி பார்த்து நின்றுட்டுருக்கா. இவன் அதை பார்த்துட்டு இங்கே வா அப்படின்னு கூப்பிட்றாரு ஜெயந்தியை. திவாகர் கூப்பிட்டு நான் எப்படி இருக்கேன் அந்த வேட்டி சட்டையில் அப்படின்னு கேட்கவும், இந்த வேட்டி சட்டையில் அப்படியே அர்ஜுன் மாதிரியே இருக்கீங்க, முதல்வர் அர்ஜுன் மாதிரியே இருக்கீங்க அப்படின்னு சொல்லவும் அப்படியே சந்தோஷமாகி இப்போ கேட்டுட்ருக்கான். இவன் என்ன சொன்னாலும் நம்புறானே அப்படின்னு சொல்லிட்டு என் கண்ணே பற்றும் போல இருக்குது அப்படின்னு சொல்லி திஷ்டி எடுக்கிற மாதிரி பண்ணுறா. உடனே டென்ஷன் ஆகி என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லி டென்ஷன் ஆகி கத்துறான். உடனே அடுத்த முதல்வர் அப்படின்னு கத்துறா ஜெயந்தி. வாய் மூடு, அண்ணன் காதில் விழுந்துற போகுது, சும்மா இருக்க மாட்டியா அப்படின்னு சொல்லி திட்டி அனுப்பிச்சி விட்டுறாரு ஜெயந்தியை. இங்கே இந்து வீட்டிலேருந்து எல்லோரும் வராங்க மீட்டிங்க்கு. இது மாதிரி எல்லோரும் சந்தோஷமாக எங்கே மாப்பிள்ளை அப்படின்னு கேட்குறாங்க. இவர் அப்போ தான் வராரு கருணா. வேட்டி சட்டையில் பார்த்துட்டு இந்தோட அப்பா சூப்பராக இருக்கு மாப்பிள்ளை, உங்களுக்கு இந்த வேட்டி சட்டை அப்படியே பொருத்தமாக இருக்குது, நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லவும் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. பாண்டியும் சொல்கிறார் அப்படியே அரசியல்வாதி மாதிரியே இருக்க மாப்பிள்ள அப்படின்னு சொல்லி. இது என்னடா கையில் பையன்னு கேட்கவும், உனக்கு பதவி ஏற்பு விழா நடக்கும் போது வெடி போடுறதுக்கு தான் வெடி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லவும், அண்ணன் இருக்காரு திட்டப்படுறாரா, பார்த்து நடந்துக்க அப்படின்னு சொல்லி எல்லாரையும் கூப்பிட்டு போய் உட்கார வைக்கிறாங்க. உடனே இப்போ எல்லோரும் உட்காந்து பார்த்துட்ருக்காங்க. அப்போ மீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்லாம் முடிஞ்சு எல்லோரையும் அனௌன்ஸ் பண்ணி கிருபா அண்ணாவை மேலைக்கு அழைக்கிறோம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. கிருபாவும் மேடைக்கு பேசுகிறாரு. பேசிட்டு இது மாதிரி எல்லாருக்கும் வணக்கம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாரு. பேசிகிட்டு இருக்கும் போதே நலத்திட்ட உதவிகள்லாம் வழங்குறாங்க எல்லாருக்கும். அப்போதைக்கு இதில் ஒரு பேப்பர் நோட்டீஸ் மாதிரி எடுத்து கொடுக்குறாங்க. இது மாதிரி திவாகருக்கு அந்த பதவிக்கு பற்றி பேசுகிறதுக்கு, பதவி ஏற்பு விழாவுக்கு நோட்டீஸ் மாதிரி எடுத்து கொடுக்குறாங்க. இப்போ இதை எடுத்து படித்து பேசு அப்படின்ற மாதிரி. அதில் கருணாவோட பேர் இருக்குது. கருணா பேரை பார்த்துட்டு கிருபா ரொம்ப டென்ஷன் ஆகி இங்கே வான்னு கருணாவை கூப்பிட்டு என்ன பண்ணி வச்சுருக்க, நீங்கள் தானே தம்பி பேரை போட சொன்னீங்க, அதான் போட்டிருக்கேன் என் பேரை அப்படின்னு சொல்லவும், நீ என் தம்பியா, என் கூட பிறந்த தம்பியா நீன்னு சொல்லி அவனை கேட்குறாரு. உடனே அனாதை பையன் ஓங்கி பலார்னு அரைஞ்சி, நீயே அப்பா பேர் தெரியாத அனாதை பையன், நீ உனக்கு அரசியல் பதவி கேட்குதோ அப்படின்னு சொல்லி எல்லாரும் முன்னாடி பலார அரைஞ்சிடுறாரு. உடனே திவாகர் ஏற்றி விடுறான் கிருபாவை. ஆனால் என்ன நினச்சிட்டு இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கான் பார்த்தீங்களா, இவனுக்கு இந்த ஆசைலாம் வேறு மனசில் இருக்குது, உங்கள் பேருக்கு ஈடாக அவன் பேரையும் போட்டு வச்சுருக்கான் நோட்டீஸில் அப்படின்னு சொல்லுவான். அப்படிலாம் இல்லைன்னு இவன் சொல்கிறான். என் கண்ணு முன்னாடி நிற்கக்கூடாது, போ இங்கேருந்து அப்படின்னு சொல்லிடுறாரு. இவரும் கருணாவும் அந்த இடத்துலேருந்து போயிடுறாரு. அப்புறம் திவாகருக்கு என் சொந்த தம்பி, என் கூட பிறந்த தம்பிக்கு நான் இந்த இளஜனரி பதவியை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி பொன்னாட்டையெல்லாம் போற்றி மாலைலாம் போட்டு அந்த பதவி பிரமாணம் மாதிரி செஞ்சு வைக்கிறாங்க. இவர் எல்லாரும் வீட்டுக்கு போகிறாங்க. போயிட்டு இந்தோட அப்பா வீட்டுக்கு போயிட்டு, மாப்பிள்ளைக்கு ரொம்ப அசிங்கமாக போயிடுச்சு அந்த இடத்துல, எனக்கு ரொம்ப பார்க்கவே கஷ்டமாக போச்சு அப்படின்னு சொல்லி பாண்டி எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்க. ஆமாம், யாருமே எதிர்பார்க்கல இந்த இப்படி நடக்கும்னு சொல்லி அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு பேசிகிட்டு இருக்காங்க. உடனே பாண்டியும் ஒரு இடத்துல பாண்டியும் கருணாவும் தண்ணி வச்சுட்டு உட்காந்துருக்காங்க. இதெல்லாம் யோசித்து பார்த்து அவர் சொன்னது கருணா சொன்னார்ல, இது மாதிரி அனாதை பையனி உனக்கு இதெல்லாம் கேட்குதா அப்படின்னு சொல்லி, அதெல்லாம் யோசித்து பார்த்துக்கிட்டு தண்ணி அடிச்சுட்டு உட்காந்துருக்காரு. அதோட இந்த எபிசோடு முடியுது. அடுத்த வர எபிசோடில் அடுத்த என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். பாய் மக்களே, நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க.